things you will regret one day. நம்பர் ஒன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நிறைய ஃபோட்டோஸ் எடுங்க. எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுப்பா. ஐ எம் அ கேமரா ஷை பர்சன். அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணுங்க. எதுக்கு தேவையில்லாமல் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இப்படியெல்லாம் ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக ரீசன் சொல்லாமல் தயவு செஞ்சு ஃபோட்டோஸ் எடுங்க. பிகாஸ் அந்த ஃபோட்டோஸை நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது அந்த பிக்சருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம், அந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக ஹாப்பியாக இருக்கும். அதெல்லாம் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் திரும்ப கிடைக்காது. நம்பர் டூ, உங்களுக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அப்போ ஃபர்ஸ்ட் அதை போய் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல அவங்க எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்றாங்க, அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும் இல்லையா? அவங்களுக்கு நம்மளை பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் நமக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் நம்மளோட லைஃப்ல அவங்களை எவ்வளோ பெரிய இடத்துல வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணாதானே அவங்களுக்கு தெரியும். அப்படி நீங்க சொல்லாம விட்டுட்டீங்கன்னா லைஃப் லாங் இதை நினைச்சு நீங்க ரிக்ரெட் பண்ற மாதிரி ஆயிடும். நம்பர் த்ரீ, உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குன்னு தெரிஞ்சும் எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா இதனால அஃபெக்ட் ஆக போறது நீங்க தான். அதுலயும் உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப சிவியரா அஃபெக்ட் ஆகும். எப்பவுமே உங்களுக்கு பெயின் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணுமான சரியான மொமெண்ட்ல நீங்க டெசிஷன் எடுக்கலன்னா அப்ப ஃபியூச்சர்ல இதை நினைச்சு நீங்க ரெக்ரெட் பண்ற மாதிரி ஆயிடும்.